இப்ப நம்ம வந்து கிராப் சர்க்கிள் பத்தி பார்க்க போறோம். இது வந்து நார்மலா கிராப் சர்க்கிள் மாதிரி இல்ல. தமிழ் ட்ரெடிஷனோட ரொம்பவே கனெக்டிவா இருக்கக்கூடிய ஒரு கிராப் சர்க்கிள். சர்ப்ரைசிங்லி இதை நம்ம இப்பயுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி ஒரு கிராப் சர்க்கிள்ஸ் இருக்கு. கிராப் சர்க்கிள்னா என்னன்னா, இப்போ ஒரு வயல்வெளி இருக்கு. அந்த வயல்வெளி மேல பெரிய ஒரு டைகிராம் வந்து இப்போ இன்னைக்கு வந்து நம்ம நார்மலா இருக்கும். நாளைக்கு நம்ம எதிர்த்து பார்த்தோம்னா அந்த வயல்வெளி மேல பெரிய ஒரு டைகிராம் வந்து சிம்பிள் அமைஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி பாலைவனத்துல, வயல்வெளிகள்ல இந்த மாதிரி திடீர்னு சில டைகிராம்ஸ் வந்து வந்துடும். ஸோ இது வந்து கிராப் சர்க்கிள் இப்படி வந்து பயிர் வட்டங்கள் வந்து உருவாகுதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த டிசைன்ஸ், இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் என்ன சொல்ல வருது அப்படிங்கறத யாரும் டிஃபர் பண்ணல. ஸோ அதுல நம்ம தமிழ் ட்ரெடிஷன்ல இருக்க ரெண்டு முக்கியமான சிம்பிள்ஸ் இருக்கு. ஸோ பர்சனலி ஐ பிலீவ் திஸ் காட் சென்ட் a message to us. செப்டம்பர் 2007 இங்கிலாந்து சில்பரி ஹில். இந்த சில்பரி ஹில்க்கு ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வயல்வெளி. அந்த வயல்வெளியில லாஸ்ட் அந்த வயல்வெளிக்காரர் வந்து 1:30 நைட்டு அந்த டைம்ல வந்து அந்த வயல்வெளியை பார்த்துருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் மார்னிங் தான் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது ஒரு மேசிவ் ஸ்ட்ரக்சர் வந்து அந்த வயல்வெளியில இருக்கு. அப்ப இவர் வந்து ஹையர் அபிஷியல்ஸ்க்கு இந்த தகவலை கொடுக்குறாரு. ஸோ அப்ப அவங்க வந்து பார்க்கும்போது அது என்னவா இருந்திருக்குன்னா, ஓம், தி மோஸ்ட் பவர்ஃபுல் வேர்டு. ஸோ இந்த ஓம் இது வந்து பாத்தீங்கன்னா 1033 அடி நீளமும் 500 அடி அகலமும் 150க்கும் மேற்பட்ட சர்க்கிள்ஸோட இந்த ஓம் அமைஞ்சிருக்கு. ஸோ இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2 ஃபுட்பால் கிரவுண்ட் சேர்த்து எந்த அளவு இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கு. ஸோ எதுக்காக, என்ன ரீசனுக்காக இந்த சிம்பிள் வந்து அவங்க பதிக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இது ஃபர்ஸ்ட் எப்படி வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா ஒரு கேமரா செக் பண்றாரு. அந்த கேமரால எதுவுமே பதிவாகுது. 3:18க்கு டிஜிட்டலி ஆம்பிளிஃபை பண்றாங்க அந்த ஃபுட்டேஜை. வெறும் 4 மில்லி செகண்டுக்கு ஒரு பிளாஷ் லைட் வந்து அந்த வயல்வெளி மேல அப்படி கிராஸ் ஆகி போகுது. ஸோ அதுக்கப்புறம் அந்த சிம்பிள் மேசிவா அப்படியே கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு வெறும் 4 மில்லி செகண்ட் தான். இப்போ வந்து ஒரு செகண்ட்னா அதுக்கு வந்து 60 மைக்ரோ செகண்ட் இருக்கும். ஒரு மைக்ரோ செகண்டுக்கு வந்து 60 மில்லி செகண்ட். அதுல வெறும் 4 மில்லி செகண்டுக்கு தான் அந்த லைட் உள்ள போயிடுது. ஸோ அந்த அவ்வளோ ஹை டெக்னாலஜி வந்து இப்போ யார்கிட்டயுமே இல்லை, யாரும் உருவாக்கி இருக்க முடியாது. ஸோ அப்போ இதை யார் பண்ணா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துட்டு இன்னும் அதை கண்டுபிடிக்கல. இந்த மாதிரி ஒரு லைட் வந்து கிராஸ் ஆகி போயிருக்கு. அந்த டைம்ல வந்து இந்த வயல்வெளி மேல இவ்வளவு பெரிய மேசிவான ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்போ எல்லா கிராப் சர்க்கிள்ஸுமே இதே மாதிரி கூட ஃபார்ம் ஆயிருக்கலாம். ஏன்னா வந்து நார்மல் ஃபுட்டேஜ்ல எதுவுமே நம்மளுக்கு தெரியல. அப்ப நாம கண்ணில் பார்க்கும்போது எதுவுமே நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 1990 அமெரிக்கா ஓரிகான் டெசர்ட். இந்த பாலைவனத்தை மக்கள் வசிக்க முடியாது. ரொம்ப வறண்டு போன ஒரு பாலைவனம். இதை வந்து அங்க இருக்க ஏர்ஃபோர்ஸ், யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ் தான் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது மேல ஃபிளைட்ல அவங்க போயிட்டு வரதா இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ திடீர்னு ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது ஒரு மேசிவான ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அது என்னன்னு பாக்குறாங்க ஃபிளைட்ல போகும்போது. அப்படி பார்க்கும்போது அது அவங்களுக்கு என்னன்னு தெரியல, ஆனா நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ அது நார்மலா வந்து நம்ம தரையில இருந்து பார்த்தா தெரியாது. எல்லாமே வந்து அவ்வளவு பெரிய ஸ்ட்ரக்சர். இது வந்து ஒரு ஹெக்டார் பரப்பளவுக்கு வரையப்பட்டிருக்கு. ஸோ நார்மலா வந்து அந்த பீரியட் ஆஃப் டைம்ல வந்து இந்த டிராயிங்கை வந்து அந்த வயல்வெளியில் நம்ம பண்ணணும் அப்படின்னா $1 மில்லியன் அமெரிக்கன் டாலர்கள் செலவாகும்னு அப்பவே சொல்லியிருக்காங்க. அதுவும் எந்தவித காரணமும் இல்லாம ஹியூமன்ஸா இருந்தா அவங்க ஏன் அதை பண்ணணும்? அதுவும் யாருமே போக முடியாத இந்த ஒரு பாலைவனத்துல இந்த ஸ்ட்ரக்சர் வரைய என்ன காரணம் மக்கள்? ஸோ அப்ப இதை யாரும் உடஞ்சிருப்பா? இது ஒரு கொஸ்டினாவே இருந்திருந்தாலும் இந்த சிம்பிள் நம்மளோட தமிழ் ட்ரெடிஷன்ல என்ன சொல்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து நிறைய பேர் வந்து எல்லா எழுத்துறதுக்கும் முதன்மையான எழுத்துறதுன்னு சொல்லுவாங்க. அது பல பேருக்கு தெரியும். ஆனா அதோட பேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து இன்னும் யாருக்குமே தெரியாம இருக்கு. நிறைய ஐயருங்க மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இதை ஒன்ன கும்பிட்டாலே எல்லா தெய்வத்தையும் கும்பிட்ட மாதிரி, எல்லா தெய்வத்தையும் கும்பிட்ட மாதிரின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் வந்து இதை வந்து நம்ம எப்படி பூமியில வந்து காம்பஸ் யூஸ் பண்றோம், அந்த மாதிரி ஸ்பேஸ்ல வந்து இது காம்பஸா யூஸ் பண்றாங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஆனா அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, இது எதுக்குமே வந்து ஆனா ப்ரூஃப் கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் எந்திரம் அப்படின்னா என்னன்னா, இப்போ நிறைய எந்திரம் நீங்க கேள்விப்பட்டீங்க. மகாலட்சுமி எந்திரம் இருக்கு, வாஸ்து எந்திரம் இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு.
இப்போ வாஸ்து எந்திரம் அப்படின்னா அது வந்து வஸ்துன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா. இந்த வஸ்து எந்திரம் பாத்தீங்கன்னா உயிரற்ற பொருட்கள் இருக்கும் இல்லையா, அந்த உயிரற்ற பொருட்களுக்கு ஒரு ஒரு பொருளுக்குமே ஒரு ஒரு ஷேப்ஸ் இருக்கும். அந்த ஷேப்ஸ்னால நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற, அதாவது உயிரற்ற பொருட்கள்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து பிரிவென்ட் பண்றதுக்காக இந்த வஸ்து எந்திரம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இப்ப வந்து மகாலட்சுமி எந்திரம்னா அவங்களுக்கு சொல்ற மந்திரம் அது வந்து ஒரு எந்திரத்தை வந்து இது பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இது என்னன்னா அவங்களோட ரேடியேஷன், அந்த ரேடியேஷன் அந்த வைப்ஸை வந்து அப்படியே வந்து அந்த ஃப்ரீக்வன்சியை இழுத்து கொடுக்கும். ஒரு ஒரு ஷேப்புக்கும் ஒரு பவர் இருக்கு. ஸோ 1800க்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா கிறிஸ்டியானிட்டி சர்ச்சஸ்லாம் இது ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. பாத்தீங்கன்னா என்னன்னா ஒரு ஒரு விண்டோஸ்லயுமே அந்த கம்பி இருக்கும். இப்ப நம்ம நாட்டா வந்து இப்படி லைனா கம்பி போட்டுறோம். ஆனா அப்ப வந்து ஒரு ஒரு கம்பியுமே சைமேட்டிக் பேட்டர்ன்ஸ் ஒரு எந்திரம் வடிவத்துல இருக்கும். அது வழியா அந்த சன்லைட் வந்து நம்ம மேல படும்போது அவ்வளவு ஒரு கிளீன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த நாலேஜ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து அழிஞ்சிட்டே வருது. இன்னும் நம்ம அந்த எந்திரங்கள் எல்லாம் என்னன்னு தெரியாதையும் நம்ம வழக்கத்துல இருக்கனால யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இப்ப இந்த ஸ்ரீ எந்திரம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்தன் உருவாக்கக்கூடிய ஒரு இசை, ஒரு பாடகர் வந்து உருவாக்கக்கூடிய ஒரு இசை. இப்ப நம்ம நார்மலா பேசுற சவுண்டு இது எல்லாத்தையுமே கரெக்டா எந்த ஒரு விலகலும் இல்லாம கரெக்டா வந்து கணிச்சு அதோட சைமேட்டிக் பேட்டர்ன்ஸை கொடுக்குற ஒரு கருவி வந்து டோனோஸ்கோப். அந்த டோனோஸ்கோப் டிவைஸ்ல இந்த ஓம் சவுண்ட் நம்ம சொல்லும் போது பாத்தீங்கன்னா அது அப்படியே இந்த ஸ்ரீயந்திரமா இருக்கு. ஸோ இப்ப இது எதுவுமே இல்லை, ஒரு ஓம் சவுண்ட். ஸோ இவங்க சொல்ற மாதிரி இந்த காம்பஸோ அல்லது வந்து மற்ற பிளானட்ஸ் எல்லாத்தையுமே வணங்குற மாதிரின்னு சொல்லுவாங்க, மற்ற தெய்வங்கள் எல்லாத்தையும் வணங்குற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு சயின்டிபிக்கா ப்ரூவ்டான ஒரு விஷயம் தான் இது வந்து ஒரு ஓம் சவுண்ட். ஆனா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம கும்பிடுறதுக்கு வந்து ஓம்ங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். ஈவன் பிளாக் மேஜிக் சைடு நீங்க போயிட்டீங்கன்னாலும் ஓம்ங்கிற அந்த சவுண்ட் இல்லாம இருக்காது. ஸோ இதை வந்து இவ்வளவு பெரிய ஹெக்டர் பரப்பளவுல இவங்க பண்றதுக்கு என்ன காரணம்? மெயினா இந்த ஸ்ரீ சக்கரத்தை நம்மளுக்கு கொடுக்க என்ன காரணம்? இதை வந்து எல்லாம் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறதா சொல்ல வராங்க. ஏன்னா இதோட யூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதை நீங்க நார்மலா வியர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து முழுக்க முழுக்க அப்படியே வந்து எந்த வித பேட் ஸ்பிரிட்ஸ், பேட் தாட்ஸ், அந்த நெகட்டிவ்ஸ் எதுவுமே வந்து பக்கத்துல கொண்டு வராது. ஸோ நீங்க பேய் ஓட்டுறவங்க இருந்தாங்கன்னா நிறைய பேர் வந்து பாரம்பரியமா காலகாலமா ஓட்டிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆக்சுவலா தெரிஞ்சிருக்காது. ஆனா கம்பல்சரி வந்து இதுதான் அவங்களுக்கு முக்கியமான விஷயமா இருக்கும். இதுதான் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துக்கு போயிட்டு. நீங்க நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்லயே கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். அவங்க எல்லாருமே சொல்ற முக்கியமான விஷயம் இந்த ஸ்கிரீன் திறம் தான் அவங்க யூஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ஒரு பணமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. ஸோ அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரும் வந்து நம்ம ஏதோ ஒரு தகட்டில் வந்து நம்ம வரையும் போது அந்த ஸ்ட்ரக்சருக்கான வைப்ஸ், அந்த ஃப்ரீக்வன்சிஸை வந்து அந்த சிம்பிள் வந்து இழுத்துக்கும். ஸோ இது வந்து அந்த ஓம் வைப்ரேஷன், நம்ம தேடை வந்து ஆக்டிவேட் ஆகுறது அந்த ஓம் சவுண்டு தான். ஸோ அந்த சவுண்டை வந்து இழுத்துட்டே இருக்கும். ஸோ இதை நம்ம மேலே வச்சுக்கிட்டோம்னா, நம்ம அப்படியே ஒரு டாலரோ போட்டுக்கிட்டோம்னா அந்த ஓம் வைப்ரேஷன் திரும்ப 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 அதுக்கான எனர்ஜிஸ் வந்து இழுத்துட்டே இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. நீங்க உட்காந்து மணிக்கணக்கில் வந்து மெடிடேஷன் பண்ணி இந்த மந்த்ரா சொல்லணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை. இது மாதிரி இருக்க விஷயங்களை நீங்க வியர் பண்ணிக்கிட்டாலே இருக்கும். ஸோ இது இவ்வளவு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கனாலதான் திரும்ப திரும்ப அவங்க அந்த ஒரு லைட், அந்த பிளாஷ் லைட், அது வந்து நம்ம முன்னோர்களா இருக்கட்டும், இல்ல காடா இருக்கட்டும், ஒரு ஏலியனா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், ஆனா அவங்க நமக்கு சொல்ற விஷயம் இது. இந்த மாதிரி ஒரு ஒரு கிராப் சர்க்கிளுமே ஏதாவது ஒரு பெரிய முக்கியமான ரீசன் இருக்கும். அவங்க நமக்கு கொடுக்குற மெசேஜஸ் தான் எல்லாமே. இது எல்லாமே டீகோட் பண்ணும். நம்ம தமிழ் ட்ரெடிஷன்ல இருக்கக்கூடிய 2 கிராப் சர்க்கிள் எனக்கு தெரிஞ்சு நான் டீகோட் பண்ணிருக்கேன். வெவ்வேறு கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் ஒவ்வொரு மக்களும் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாமே இருக்கலாம் அந்த கிராப் சர்க்கிள்ல. போக போக நம்ம மற்ற கிராப் சர்க்கிள்ஸையும் டீகோட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்பீச் சக்கரத்தை வந்து எப்படி நம்ம மறுபடியும் பவர் ஏற்றிக்கிறது, அதாவது இதுக்கு வந்து ஏன்னா அந்த டிசைன்ல இருக்கனால வந்து ஆட்டோமேட்டிக்கா அது அந்த சக்கராஸ் அந்த வைப்ரேஷன்ஸை இழுத்துட்டே தான் இருக்கும். ஸோ மறுபடியும் இதுக்கு எப்படி பவர் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நார்மலா அந்த பெல் சவுண்ட் எல்லாமே வந்து ஓம் சவுண்ட் தான். நம்ம சிங்கிங் பவுல் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். ஸோ நார்மலா நீங்க பூஜை அறையில வச்சுட்டு நீங்க ப்ளே பண்றதுக்கு நீங்க நார்மலா என்னென்ன ஒரு காட் போட்டோஸ்க்கு நீங்க பண்ணுவீங்களோ ஆக்சுவலி இந்த எந்திரா வாங்க வச்சு அதே சேம் விஷயங்களை பண்ணீங்கன்னாலே போதும். இந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து வியர் பண்ணிட்டு என்னன்னா கோயில்ல கொடுத்து சாமியோட காலில் வச்சு எடுத்துட்டு வர்றது, இந்த மாதிரி சில விஷயங்களும் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபுல்லாவே அந்த மாதிரி குட் வைப்ரேஷன்ஸ் இழுத்து வச்சுக்கும். ஸோ நீங்க இதை கொண்டு போய் அந்த பிளேஸ்ல இருக்கும்போது இது நல்லாவே அதை கேதர் பண்ணிக்கும். ஸோ மறுபடியும் நீங்க வெயிட் பண்ணும்போது உங்களுக்கு அதை யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி ரொட்டீனா அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலோ, இல்ல ஒருவேளை வந்து இந்த ஸ்பிரிட்னால நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கலாம் அந்த மாதிரிலாம் இருந்தா அதை மஸ்ட் வந்து ட்ரை பண்ணிப்பாங்க பக்காவும். ஸோ நம்ம ட்ரெடிஷன்ல சொல்லியிருக்க ஒரு ஒரு விஷயமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அது இன்னமும் நம்மளுக்கு வலியுறுத்தி சொல்லிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில தெரியப்படுத்திட்டே இருக்காங்க. நாம அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம், பின்பற்றுவோம். தேங்க்யூ.